எதனால இந்த குழந்தைய பிளான் பண்ணி பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து என்னோட கரியருக்காக ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயி எத்தன வருஷம் கழிச்சு நீங்க தள்ளி போடணும்னு பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு அந்த மாரி தள்ளி போடல. செகண்ட் பேபிக்கு வந்து 3 இயர்ஸ் கம்பல்சரி தள்ளி போட்டிருந்தோம். சார் நான் வந்து லவ் மேரேஜு. 21ல ஆச்சு. இப்ப 29 ஆகுது சார். அப்ப தெரியாத வயசு. குழந்தை பெத்துட்டேன். எப்படி வளர்க்குறது தெரியல. ஒரு செட்டில்மெண்ட் இல்ல. எதுவுமே இல்ல. 8 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டி ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு எனக்கு இன்னொரு பாப்பா இப்ப 4 மாசத்துல இருக்கான். எதனால திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்க? வைகை புயல் வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார் ஆக்சுவலி. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு டயலாக் சொல்லுவார் சார். அந்த பர்டிகுலர் டயலாக் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். பேசிக்லி நான் வந்து ஐம் அ ரிசர்ச்சர், ஐம் அ டாக்டரேட் இன் பயோடெக்னாலஜி, ஐம் அ ரிசர்ச்சர். அந்த ஒரு கியூரியாசிட்டியில் லைக் நான் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஒன்று வந்து எமோஷனல் பிளானிங், ஃபிசிக்கல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். எமோஷனல் பிளானிங், பிசிக்கல் பிளானிங், ஃபினான்ஷியல் பிளானிங். இதுல எந்த பிளான் பண்ணி நீங்க தள்ளி போட்டீங்க? இது 3க்குமா இல்ல இதுல முக்கியமா ஆக்சுவலி ஃபினான்ஷியல்? வந்து நான் அன்மேரிட் சார். ஓகே. ஓகே. அதுதான் சொல்றேன். நான் அதுதான் நான் ஆரம்பத்திலே நான் இல்ல சொன்னது. நீங்க எதுனாலும் அன்மேரிடுங்கிறத இல்ல சொல்றது. அன்மேரிடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப ஃபேமிலியா பிளான் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த மேரேஜ் பிளான போலாமா வேணாமான்னு வருஷக்கணக்கா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போனாலும் வந்து கிட்டுக்கு போலாமா பிளான் பண்ணலாமா அது ஒரு ரிசர்ச்சாவே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆக்சுவலி. சரி, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது சொல்லுங்க. சொல்லாமா? இந்த மாதிரி சொல்லலாம் சார், பிரச்சனை இல்லை. ஐ எம் 37 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஒர்க் ஃபார் எம்என்சி மேரேஜ் கம்பெனி. வேணுமா வேணாமாங்கிற ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணுவாங்க. கல்யாணத்தையே நீங்க ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க. குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது சரின்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? பேபி பிளானிங் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஏன் பிளான் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் காரணம். கல்யாணம் பண்றதே வந்து ஆக்சுவலா ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி தான் அது. அப்புறம் கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு 6 o'clock சொந்த பந்தமெல்லாம் போயிடுறாங்க. அடுத்த டே 1 ஸ்டார்ட் பண்றோம்ல, அன்னைக்கு வந்து எங்க கிட்ட ப்ளூ பிரிண்டே இல்ல. ப்ளூ பிரிண்டா? எஸ், அந்த லைஃபோட ப்ளூ கத்தி பிரிண்ட் போட மாதிரி பேசுறீங்களாமா? என்ன பண்றோம் என்ன பண்ணணும்னே தெரியாது. என்ன பண்றோம்னே தெரியாது. அண்ட் வந்தாங்க, கல்யாணத்தை கட்டி வச்சாங்க, சாப்பிட்டாங்க, அரிசியை போட்டாங்க, கிளம்பி அது போயிட்டாங்க. ஒரு 1 டே செரமனி தான். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நாங்க ஃபினான்ஷியலா பிளான் பண்ணலாம். இப்போ நான் ட்ரிச்சில இருந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சென்னை வந்தேன். இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே டோட்டலா வேறையா இருக்கு. என்னால ஒரு சின்ன ஊர்ல நான் ஸ்பெண்ட் பண்ண மணியோ அல்லது நான் பிளான் பண்ண லைஃபையோ விட சென்னையில எனக்கு எல்லாமே வந்து இது புது சிலபஸா இருக்கு எனக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மின்றத நான் சென்னையில புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 இயர் ஆகுது. நீங்க குழந்தைய தள்ளி போட்டதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நகரணும். திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வது ஏன்? ஒரு பெண்ணா நான் வந்து யோசிக்கிறது வந்து 3 விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐ மேரிட். என்னோட இணையர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபிசிக்கலி ஐ ஹவ் டு பிளான். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் எக்ஸசைசஸ், டயட்டிங், எவ்ரி திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மென்டலி ஐ ஹவ் டு ப்ரிப்பேர்ட். ஸோ 2 பேருமே யோகா பண்ணுவோம், ட்ரெக்கிங் போவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் 2 பேருமே. ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் சார். தேர்ட் வந்து ஃபினான்ஷியல். இதெல்லாம் உங்களை பிசிக்கலா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எக்ஸாமுக்கு நம்ம படிச்சு பரீட்சை எழுதுற மாதிரி. நாட் அபவுட் எக்ஸாம், இட்ஸ் ஃபார் மை என்னோட ஓன் திங்காக பண்ணுறது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணணும், வீடு பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறேன். அடுத்து இன்னொரு ஃபேஸ் போகிறதுக்கு நான் ஐ ஹவ் டு கெட் ரெடி இல்லை. ஓகே, இப்போ பிசிக்கல் பிளானிங்கா, ட்ரெக்கிங், யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் தயார்படுத்திட்டீங்க. அடுத்த ஃபேஸ் வந்து படிக்கிறத ஆரம்பிச்சிட்டீங்க. குழந்தைய ஒரு அறிவாளியா படிக்கிறதுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்து என்ன தயார்படுத்திக்கிறீங்க? எவ்வளவு வருஷம் எடுத்துக்க போறீங்க? இப்போதைக்கு பிளான் சொன்னால் மேபி 1 or 2 years இன்னும் எடுத்துப்போம். நாங்க ஃபினான்ஷியலா பொருளாதார உயர்வு அடையணும். அதுக்கப்புறம் நாங்க வந்து உடல் ரீதியான ஒரு தயாராகணும். இந்த சொசைட்டிக்கும் எங்களை குழந்தைய ரெஸ்பான்சிபிளா வளர்க்கணும்னா எங்களுக்கே அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கத்துக்கணுங்கிறாங்க. ஓகே. அப்ப டூயட் பாட மட்டும் ஆசை இருக்குது, முத்தா கொடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா? டூயட் பாடும்போது ஏன் சார் நம்ம குழந்தைய பெற்றுக்கூடாது? அப்போ அந்த ஆசைகள் நமக்கு இருக்குல்ல, அது இயற்கை தானே. இப்போ நான்லாம் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க 8 பேர்னு சொன்னா என் பையனே கிண்டல் பண்ணுவான். அம்மா 8 பேராம்மா பெத்துது ஆயா? ஆமா பெத்துது. ஆனா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? கடவுள் கொடுத்த வரம்னு வாங்க. கடவுள் கொடுத்தா ஏன் நான் பெத்துக்கினேன், அதை நம்ம கேலி செய்வோம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதுதான் உண்மை. ஒரு பஸ்ல போகும்போது, வண்டியில போகும்போது அங்கங்க கருத்தரிக்கும் மையம், கருத்தரிக்கும் மையம், என்னையா இது? குழந்தைன்றது ஒரு சாதாரணமா வர வேண்டிய விஷயம். அவங்க என்ன பண்றாங்க, இது குழந்தை இல்லைன்னு போய் மாட்டிக்குது. ஏன்னா குழந்தை பிறக்கல. அப்ப எடு. அப்ப அந்த காலத்துல அந்த அணுக்கள் எவ்வளவு இருந்தது, போச்சு வந்தது இல்ல. நம்ம ஆயா தாத்தாலாம் அப்படி இல்ல. ஆனா அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து அந்த குரோமோசோம்ல நான் உள்ள செலுத்துறேன்றது அடுத்த வந்து எடுத்து நமக்கு செலுத்துறது வேணாம். பழைய மாதிரியே இருங்க. சந்தோஷமா கால நேரத்துல நீ குழந்தைய பெத்துக்கோ, தானா பிறக்கும். உனக்கு எதுக்கா கருத்தரிக்கும் ஐயா அங்கங்க?
அதுக்கு காரணம் குறிப்பிட்ட வயசுல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு வீடு வந்துடுச்சியா, எல்லாம் வந்துடுச்சு. எனக்கு 3 வீடு இருக்குதுயா, 3 கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. யோ உனக்கு மெயினானது இல்லையா? அந்த நேரத்துல குழந்தைய பெத்துக்கங்க. பெத்துக்கோங்க. லேட்டா பெத்துக்கிட்டா வளர்க்க முடியாம இப்போ சிரமப்படுவீங்கன்னு சார் சொல்றீங்க. ஆபீசர் ஆகணும்னு படிக்கிறானுங்க, உழுந்து உழுந்து படிக்கிறானுங்க. நீ கிளர்க்கா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கினா நீ ஆபீசர் ஆகும்போது உனக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான். நீ பரீட்சை எழுதியா, எழுதினா இது இந்த பரீட்சையை முதல்ல எழுதியா. இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீ வந்து குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்றாங்களா, அடுத்த ஸ்டெப்பு குழந்தைய பெத்துக்கோ. என்ன இருக்கு புரியுறது? சார் உடனே குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது தனக்கு கடமை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? எனக்கு ஒரு குழந்தை என்ன வயசாகுது சார்? 4 வயசு சார். எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிட்டீங்க? எனக்கு 42 வயசுல கல்யாணம் இருந்தது. லேட் மேரேஜ் தான். லேட் மேரேஜ். ஓகே. நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது லேட்டா இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதையும் நீங்க லேட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 27 வயசுல ஒரு பொண்ணு, 32 வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போதே என்ன ஆகும், ஆல்ரெடி அவங்க 27 வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதாவது செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும்னு 27 வயசு வரைக்கும் தள்ளி போட்டுற கல்யாணத்தை குழந்தை பிறக்கிறதையும் லேட் பண்ணாங்கன்னா, 35 வயசுல அவங்களுக்கு பிறந்ததுன்னா ஸ்கூல் எத்தனை வயசுல கொண்டு போய் சேர்ப்பாங்க? அவங்க அப்பாவுக்கு 40 வயசு ஆயிடும். குழந்தை வந்து ஒரு 10 வயசுல அவங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க வச்சுக்கோங்க. கூட வந்து எங்களை மாதிரி பிளான் பண்ணாத இருக்க பேரண்ட் வருவாங்கல்ல, அப்ப அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லும், நம்ம அப்பாவுக்கு மட்டும் வெள்ளை முடி இருக்கு, வெள்ளை தாடி இருக்கு, அந்த குழந்தையோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பா எங்க இருக்காரே அப்படின்னு அந்த குழந்தை மனசுலயே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். வீட்டுல வந்து கேட்பாங்க, நீங்க ஏப்பா இப்படி ஏஜ் அப்பா மாதிரி இல்லையே, நீங்க தாத்தா மாதிரி இருக்கீங்களேன்னு. இல்ல வெள்ள முடிக்காக குழந்தை பெத்துக்கணுமா, இல்ல அவங்க வாழ்க்கையை வாழ்க்கைக்கு இல்ல, இது வாழ்க்கையில ஒரு அங்கம் சார். இங்க குழந்தை பிறக்கும் போதும் அதை நல்லபடியா வளர்க்கணும்ன்றாங்களே, அந்த குழந்தை மனசு நோகடிக்காமையும் வளர்க்கணும்ல. ஸ்கூலுக்கு நான் தான் கொண்டு போய் விடுறேன் குழந்தைய. அவன் என்ன அப்பா தான் கூப்பிடுவான், என்ன மாதிரி இருக்கிற ஆளை தாத்தா தான் கூப்பிடுறான். அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏர்லியரா மேரேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஏர்லியராவே நீங்க குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் அந்த குழந்தையோட நீங்க அதிக நாள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமேன்னு கேக்குறாங்க. முதல்ல அவங்க லைஃப் நல்லா வாழணும், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அனுபவிச்சு திருப்தி ஆயிட்ட பிறகு 2 பேருமே யோசனை பண்ணணும். சரி அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு யோசனை பண்ணாதான் அது நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. முதல்ல நாங்க வாழ்ந்து எங்க சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், அப்புறமா குழந்தைய பெற்றுக்கிட்டு உனக்கு வந்து எல்லாத்தையும் செய்கிறோம். சார், ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நாங்கள் பண்ணுறது ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ஃப்ரீடமாகவும் நான் பார்க்குறேன். ஆஸ் அ ஹஸ்பண்டாக நான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என் மனைவிக்கு. ஆனால் எத்தனை பேர் அம்மாக்களாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லை சித்தியாக இருக்கட்டும், பெரியமாவாக இருக்கட்டும் கொடுத்துருக்கோமா? சோஷியல் ப்ரெஷருங்கிறத தாண்டி இங்கே மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஆணாதிக்க சமுதாயமாக இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்டு பெண்கள் இப்போ தான் விடுதலை பெற்று அவங்களுக்கான சம உரிமையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போயும் இந்த சமூகம் என்ன கேள்வி நோக்கி வைக்கிதுன்னா, ஒரு கணவனோ மனைவியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் பெண்ணை நோக்கி மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கலைன்னா ஏன் பெற்றுக்கல, உனக்கு குறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆணை பார்த்து உனக்கு குறை இருக்காப்பா, நீ டாக்டர்கிட்ட போனியான்னு கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பெண்ணை நோக்கி தான் கேட்பாங்க, நீ டாக்டர்கிட்ட போனியா, செக் பண்ணியான்னு. அதை தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. ஒரு டாக்டரை நான் பார்க்குறப்ப நார்மலா கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிச்சு அந்த ஃபாலோ பண்ற அந்த பெண்மணிக்கும் ஒரு பிளானிங் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆன பிறகு ஒரு பேபி ஃபார்ம் ஆகி அவங்க ப்ரெக்னென்சி எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆன்சைட்டி அதிகமாக இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும் ஒவ்வொருத்தரையும். அதே இந்த கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து எளிதாக எடுத்துக்குவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டெப்பு குழந்தை. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் அவங்கள ஒரு பெரிய தயார் நிலைக்கு பண்ணதுனாலே எதிர்பார்ப்பும் ஆன்சைட்டினஸும் ஜாஸ்தி ஆயிடுது. இப்போ பேபி வேணான்னு பிளான் பண்ணி அவங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாருங்களேன். தாம்பத்தியத்தையே அவாய்ட் பண்ணிடுவாங்க சார். அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே தள்ளி போட்டுறாங்க. தள்ளி போட்டுருவாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கப்பல் வராங்க, சொல்றாங்க நாங்கள் வந்து பேபி வேண்டாம் 3 இயர்ஸ்க்குன்னு பிளான் பண்ணோம், ஸோ அதனால எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் நாங்கள் வச்சுக்கல. இப்போ 3 இயர்ஸ் கழிச்சு எங்கள் 2 பேருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ எங்களுக்கு பேபி வேணும், என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதுவுமே 100% வந்து கட்டாயமாக வந்து ஐவிஎஃப்ல வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 45 இல்லை ரொம்ப யங் ஏஜ்னா மேபி வி கேன் சே அப் டு ஒரு 70 வரைக்கும் கூட யங் ஏஜ்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ நம்ம ரொம்ப போஸ்ட்போன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சிக்கல் வந்து நிறைய வர்றதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். ஐவிஎஃப் ப்ராசஸில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் தான் சொல்கிறேன். எனக்கு ஏஜ் 31 ஆகுது, எனக்கு எக் ரிசர்வ் கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்கள் ஐவிஎஃப் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். என்னையும் என் ஹஸ்பண்டையும்
கவுன்சிலிங் உட்கார வைக்கிறாங்க. உன்னோட எக்கில் உனக்கு குழந்தை கிடைக்குது 25% தான் சான்ஸ். அதுவும் உன்னால் ஒன் டைம் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2x கலெக்ட் பண்ணுவோம். அடுத்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2x கலெக்ட் பண்ணுவோம். அப்படி நீ அதாவது ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 lakhs கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு 5 தடவையாச்சும் நீ பண்ணாதான் உன்னோட எக்ல இருந்து உன்னோட குழந்தைய கிடைக்கும்னு என்கிட்ட சொல்றாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு குழந்தை, நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல என்னால என்னோட குழந்தைய பர்த் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீல், என்ன லைஃப் லாங் அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவேன். அப்போ பட் அந்த நீங்க feel- வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலையா? நீங்க 31 இயர்ஸ்ல எதுக்கு போகணும்? எனக்கு மேரேஜ் ஆனது 24 இயர்ஸ்ல. நான் 7 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆன் கோயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். சரியான வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்போ இருந்து ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்ணுறோம். எனக்கு 31 வயசு ஆயிடுச்சு. இப்போது எங்கிட்ட எக் ப்ரொடியூஸ் கம்மியாயிடுச்சு. நான் இப்போ டோனரை எதிர்நோக்கி நான் போக வேண்டிய சூழல் இருக்கும்போது உங்களுக்கும் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சயின்ஸை நாடி குழந்தை பெற்றுக்கலான்னு. சயின்ஸுமே எல்லாருக்கும் எல்லா உடம்புகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி பிளான் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் ஆகி 1 மந்த்ல நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா 15% தம்பதியினரால் தான் கன்சீவ் ஆக முடியும். இதே ஒரு 6 மாதம் கழிச்சு பிளான் பண்ணுறாங்க, இல்லை 6 மாசமா தொடர்ந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 60% தம்பதியினரால் கன்சீவ் ஆக முடியும். 16 மந்த்ஸில் தான் ஆல்மோஸ்ட் 80% தம்பதியினால் பிளான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் இது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரை பண்ண ஆரம்பித்த ஒரு சில மாதங்களே நம்ம கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துடைய முடிவிலையும் பீரியட் வந்துருமா, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமா அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டி பில்ட் ஆகி ஒரு கில்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அதனால இன்க்ரீஸ் ஆகுது. இதனால கார்டிசால் லெவல்ஸ்ன்ற ஹார்மோன் லெவல் அதிகமாகி அதனால கருத்தரிக்கிற தன்மை குறையிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் இட்ஸ் பெட்டர். ரொம்ப லாங் டேர்மாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த அளவுக்கு போஸ்ட்போன்மெண்ட் இல்லாமல் ஒரு யங்கான கப்பலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 months to 8 months அந்த 8 monthsலையுமே வந்து என்ன மாதிரியான சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஃபாலிக் ஆசிட் எடுத்துக்கிறது, கால்சியம் எடுத்துக்கிறது, என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மென்டல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பிளானிங்கோடு அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா மேபி இட் வில் பி அ வெரி ஹெல்தி ப்ரெக்னன்சி. அண்ட் அவங்க பிளான் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்டராகவே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப லாங்காக டிலே பண்ணும் பொழுது சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே வைக்கிற கண்டிஷன்ஸ்லாம் என்ன? இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல. பையனுக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியுதா, பிளாகிங் பண்ண தெரியுதா, அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து நிறைய இருக்குது. ரீல் விடுற மாப்பிள்ளைங்கலாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ரீல் எடுக்கிற மாப்பிள்ளைங்க தான் வேணுங்கிறாங்க. கரெக்டா? ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து இப்போ வந்து எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ பசங்க வந்து இப்போ சேலம் சைடு தருமபுரி சைட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருங்க, பசங்களை வந்து அங்கே கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பசங்க இருக்கிற இடத்துல தான் பொண்ணுங்க வரணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன் இன்னைக்கு இருக்கு? மாமியார் மாமனார் வந்து பார்க்கறதுக்கு டெரர் ஃபேஸா இருக்காங்க, பயமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை அழகா இல்லைன்னு சொல்ல போய் இப்ப மாப்பிள்ளையோட அப்பா அம்மா நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அந்த மொமெண்ட் வரும்போதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிடுகிடு நடுங்கி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ மாறி போச்சு. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்றீங்க? சார், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லும் போது கண்டிப்பா அவங்க அங்கதான் ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியான விஷயமா இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் டிகிரியிலே போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்குமே வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், நானுமே பர்சனலாக மேட்ரிமோனி ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிகாம் வித் எம்பிஏன்னு அதில் இருந்தது. ஓகேங்களா, நமக்கு தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேமை போய் நான் FBல போட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த பர்சன் +2 தான் முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, நான் 4 ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன். ப்ளஸ் நான் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால தமிழ் மேபி அந்த மேட்ரிமோனி ஐடிக்கே நான் அது கம்ப்ளைண்ட்டாக போட்டேன். அவங்க திரும்ப எங்கிட்ட கதறாங்க, மேடம் நீங்களாவது 4 சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னு. ஈவன் அவங்க கையை விரிச்சிட்டாங்க, நீங்க தான் அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும், வி ஆர் ஜஸ்ட் அ புரோக்கர் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க, வேற என்னென்ன மேட்ரிமோனியல் மூலிமா நாங்கள் பார்த்தோம் சின்ன பொண்ணுக்கு. பட் அவங்க சேல்ரி வந்து பொய்யா போட்டிருந்தாங்க. அதில் இன்னி வரைக்கும் அவர் சேல்ரி என்னன்னே தெரியாது. என் பொண்ணு கேட்டதுக்கு
ஒரு 60,000 தான் அவங்க போட்டது 2 lakhs. இல்லை இதை கேட்டிங்களா? இப்போ 2 லட்சம் ரூபா நீங்கள் அதில் போட்டிருந்தீங்களே, 60,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறீங்களேன்னு நான் கேட்கவே இல்லைங்க கேட்கவே சார். இல்லை. நான் கேட்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் பொண்ணு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிருக்கோம். ஆ. ஆனா என்னை பார்க்கறதுக்கு சரியா முகம் கிடையாது அவருக்கு. ஆ. இப்போ வேணா மேபி 3 years ஆயிடுத்து மேரேஜ், இப்போ ஏறி இருக்கலாம், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா மேரேஜ் ஆன புதுசுல பொய் தான். இதை விட முக்கியமான வெரிஃபிகேஷன் எதுனா மாப்பிள்ளைக்கு கல்யாணமா 2ஆம் கல்யாணமா தான் பார்க்கணுமே. அப்படி போடுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், என் பையனுக்கு பொண்ணே அமையலம்மா, நீ தான் பொண்ணு தங்கங்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா 1 மாசத்துல ஓடிட்டாமா, 4 நாள்ல ஓடிட்டாமா, நீ தாமா என் மருமவ அப்படிங்கிறாங்க. அப்ப அது கல்யாணமா 2ஆம் கல்யாணமா, அது பார்க்கணும் சார். உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அந்த எய்தாப்புல இருக்காங்க. உங்கள் பேர் சார்? கனகராஜ் சார். கனகராஜ். அவரே கல்யாணம் பண்ணும்போது நாங்க கண்டிஷன் போட்டு தான் அவருக்குமே பண்ணது. என்ன கண்டிஷன் போட்டீங்க? கல்யாணம் தான் பண்ணுறீங்களா, 2வது கல்யாணமா? இல்லை அது லவ் மேரேஜுங்கிறனால அது தெரியல. நான் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு முன்னாடி யார் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, உண்மையே சொல்லிடணும். இல்லப்பா என்ன யாரும் லவ் பண்ணல. அவர் லவ் பண்ணியிருந்தாலும் சொல்ல முடியுமா? ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட், அதனால நம்புப்பா தைரியமா அப்படின்னாரு. சரின்ட்டேன். அதே போல அவர் சமைக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். எனக்கு சமைக்க தெரியாது. ஒரு பொண்ணு எங்க வீட்டுல செல்லமா வளர்த்துட்டாங்க. என்னால தெரிஞ்சதை நான் சமைப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சமையக்காரர் தான், நீங்க கேட்டரிங் வச்சிருக்கீங்கனால நீங்க எனக்கு சமைச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் போட்டேன். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மாப்பிள்ளை வீட்டில் நீங்க பண்றீங்க? ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்காரான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறணும். அதுதான் நான் வெரிஃபிகேஷன் பண்ண விரும்புறேன் ரொம்ப. இல்லை எனக்கு ஒன்று புரியல, இந்த லவ்வர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க? ஒரு பொண்ணுக்கு எப்படி கூச்ச நாச்சம் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி என் பொண்ணுகிட்ட பேச வரவங்களுக்கு அந்த வெக்க நாணம் கூச்சம் அந்த இதை வச்சுதான் சார் நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப இப்படி இந்த அப்படிலாம் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு சார் இதெல்லாம் இப்படி- ஆக்சன் சார் இதெல்லாம் சொல்ல அப்புறம் சார். நீங்க சொல்றது பார்த்தா டீ அப்படிதானே. கொடுத்த உடனே இந்த பொண்ணு அடக்கமானவன் நீங்க எப்படி கெஸ் பண்றீங்களோ அதே மாதிரி என் பொண்ணுகிட்ட நீங்க பேச வரும்போதே அதை வச்சு நாங்க கெஸ் பண்ணிடுவோம். சரி மாப்பிள்ளை இஸ் குட். அப்படி என்ன கண்டுபிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப. உண்மைக்கே சார் என் தங்கச்சிகளுக்கு நான் தான் அலைன்ஸ் பார்த்தேன். மாப்பிள்ளை நாங்க போய் பார்த்தோம். மாப்பிள்ளை பாக்குறப்ப என் பக்கத்துல வந்து உட்காந்தாரு. தனியா கூட்டிட்டு போனேன். தம்பி என் குழந்தை, தம்பி நீங்க லவ் பண்ண என்கிட்ட சொல்லிருங்க. மதனி அப்படியெல்லாம் இல்ல மதனி, ஒரே ஒரு பொண்ணு விரும்பினாங்க பட் நான் விரும்பல. அந்த யதார்த்தம் வந்து உண்மைதான் டக்குன்னு பிரதிபலிக்கும். அதை தான் நான் சொல்றேன். அவங்க விரும்பினாங்க, நான் விரும்பல. ஒருவேளை அவரும் விரும்பியிருந்தா அப்ப என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? அது சொல்லும் போதே இழுவ வரும்ல சார். இல்ல மதனி அப்படின்ற இழுவையில கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி கண் பொய் சொல்லாதல்ல. ஐயோடாய் பார்த்து நாங்க சர்வீஸ் நிறைய எடுத்திருக்கோம். இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க. குடிக்கும் போது ஒரு மொழி மொழிப்பாங்க. அப்படியே மேல பார்ப்பாங்க கீழே பார்ப்பாங்க. குடிக்காம வந்தா என்னம்மா குடிக்காம வந்திருக்க, என்னம்மா பேசுற அப்படின்னு சவுண்ட் வேற வாய்ஸ் கூடும். கண் பார்வை மாறாது. பயங்கரமான ஆளுங்க. மாடுலேஷன்ல வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அது இங்க வச்சு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு ஸ்கேன் பண்ணி ஆளை பார்த்து சார் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நாங்க ஒரு நல்ல மருமையினை தேர்ந்தெடுத்து என் பொண்ணுக்கு ஒப்படைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு டிடெக்டிவ் ஏஜென்சில உங்களை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க வீட்ல இந்த எதிர்பார்ப்புக்கு ஓகேயா? என் பேரண்ட்ஸை நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். அவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்து நான் பண்ணுவேன். ஆனா எனக்கு டைம் கொடுக்குற பையன் வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்றாங்க. நான் இன்னைக்கு இருக்கிற பிராக்டிகல் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு தாங்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. இல்லை அந்த மேம் சொன்னாங்க, அந்த மேம் சொன்னாங்க 1 டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு. இங்கே 2-3 பேர் 1 டிகிரி முடிச்சிருக்கோம் மேடம். இந்த மேலே உட்காந்துருக்க ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு, இவர் பிஎல் முடிச்சிட்டாரு. இங்கே 4-5 பேர் 2 டிகிரிலாம் முடிச்சிருக்கோம், பொண்ணு கிடைக்கல மேடம். அப்புறம் வந்து எங்கள் ஆன்ட்டி சொன்னாங்க, அந்த ப்ளூ கலர் சேலத்தை மாப்பிள்ளைக்கு முன்னாடி லவ் இருக்கான்னு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். அதாவது அவங்க விசாரிக்கிறதான். இதே கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பண்ணா சந்தேகப்படுறேன், உனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றது அந்த ஃபேமிலி தான். நீங்க பண்ணா அது வெரிஃபிகேஷன், நாங்க பண்ணா அது சந்தேகிகேஷன். அந்த சந்தேகிகேஷன் ஏன் வருதுங்கறாரு. சார் வெரிஃபிகேஷனே பண்ண கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் ஓகேன்னு நாங்க பொண்ணு கொடுத்துறணுமா? இல்ல வெரிஃபிகேஷன் நல்லபடியா நீங்க பண்ணுங்க. தம்பி உங்க பொண்ணை கொடுங்க, கண் கலங்காம பாத்துக்குறோம் தான் நீங்க சொல்றேன். எல்லாரும் சொல்றீங்க 38-35 வயசுலதான் நீங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிறீங்கன்னு. அவர் தெரிஞ்சுதாங்க அத்தைன்னு கூப்பிடுறாரு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். அந்த அத்தை வந்து எங்க அப்பாவோட உடன் பிறந்த தங்கச்சி மாதிரி, அப்ப எனக்கு அத்தை மாதிரி, அத்தைன்னா அத்தையோட பொண்ணு முறப்பொண்ணு, அப்படி ஒரு இதுல கொண்டு வர அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். என் பொண்ணை கட்டி கொடுத்த ஒரு பேரே இருக்கு தம்பி. போங்க போங்க. இல்லத்த அவர் அதை சொல்லல. அவர் என்ன சொல்ல வராருன்னா, உங்க கஸ்டடியில நிறைய பொண்ணுங்கள் லிஸ்ட் இருக்கு போல இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னாதான் நிறைய பேர் பொண்ணே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் ஒரு அன்புல கேட்டு வைக்கிறாரு. நாளைக்கு ஒரு வேலை உங்க மூலியமா அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு. தம்பி இருக்கட்டும் உங்க தான் அனுப்பிச்சு வைங்க, பாத்துக்கிறோம். கண்டிப்பா அந்த போறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டுறேன்.
உங்களுக்கு என்ன வயசாகுது? 23 முடிஞ்சு 24 பிறக்க போகுது. நான் எங்க வீட்ல நான் வந்து டிகிரி முடிச்சவனே பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். 22லயே பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். இன்னும் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி இப்போ அங்க மேல இருக்கவங்க சொன்னாங்க, எதுவும் வேணாம் எனக்கு போதும், எனக்கு வேணாம் போதும்னாங்க. ஆக்சுவலா அவங்க மாதிரி ஆட்கள்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு 23லேருந்து 25க்குள்ள இருக்க பையனா இருந்தா அவன் மாப்பிள்ளை. 25லேருந்து 27 இருந்தா அவன் அங்கிள். 27லேருந்து 30க்குள்ள இருந்தா அவன் பூமர் அங்கிள்ன்றாங்க. நான் இப்போ தேடினாதான் நான் பூமர் அங்கிள்ல கல்யாணம் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போ தேட ஆரம்பிச்சு இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். பிஜியில் வந்து எம்எஸ்சி நர்சிங் மெடிக்கல் சர்ஜிக்கல் பண்ண போறேன். பண்ண போறீங்க? ஆமா. இப்போ பண்ணிட்டு இருக்கும் போதே பார்ட் டைமா நைட்டு ஒர்க் பண்றேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? என்னால இப்போதைக்கு ஒரு 35லேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு தம்பி. ஒரு பெரிய டிஸ்கவர் பண்ணி நான் கூட இந்த பையன் பூமரங்கள் ஆயிட்டானோட ஒரு 35-40 வயசு இருக்கும் போல இருக்கு. மனசு நொந்து இல்ல சார், பேசிட்டு இதெல்லாம் இருக்கீங்க. பிளானிங். என்னோட சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஃபேமிலியில பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்கு. இப்படி நம்ம சமுதாயத்துல பார்க்கும்போது அது ஒரு வெறி ஆயிருது. இல்ல இது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணுன்ற அளவுக்கு வெறி ஆயிருச்சு. இல்லைன்னா சிக்காது. முதல்ல எது நடக்குது? கல்யாணத்தை முடிச்சுட்டு வாழ்க்கையில மத்த அத்தனையும் பாத்துக்கலாங்கிறாரு. எனக்கு 25 வயசுல கல்யாணம் முடியறேன்னா எந்த கண்டிஷனுமே வேண்டான்னு நீங்க கல்யாணம் பொண்ணு தேடுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கண்டிஷன் எதுவுமே இல்ல, நல்ல பையனா இருக்கணும், வேலை அப்பெல்லாம் ஓகேன்றீங்க. நான் எங்களுக்கு பர்சனலா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது கோயம்புத்தூர் சைடு அங்க போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க, பொண்ணோட அம்மாக்கு எவ்வளவு போடுவீங்கன்றாங்க. உண்மை நடக்கிறது, ரியாலிட்டி. அந்த கல்யாணமே நின்னு போச்சு. நான் இதே தான் கேட்குறேன், பொண்ணு வீட்டு சைடு மட்டும்தான் வந்து நகை போடணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏன் இப்படி இருக்கு? அதுதான் எனக்கு இதைத்தான் புரியல. அந்த பொண்ணு வீட்லயும் கேட்டாங்க சார். இதைத்தான் நான் இப்ப சொன்னேன். இல்ல அதான் அவர் என்ன கேட்கிறாரு, பொண்ணு வீட்டுல நகை போடணுமாங்கிற கேட்ட காலம் போய் பொண்ணோட அம்மாவுக்கு நகை போடுங்க காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்குன்னு கேட்கிறாரு. கடந்த கால நூற்றாண்டுகளை பார்த்தீங்கன்னாக்கா, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்து தான் எங்கள் வீட்டிலேருந்து பொண்ணை எடுத்துன்னு போனாங்க. அந்த காலம் மீண்டும் இப்போ வந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறது. அதனால நீங்கள் வந்து கடைசியில் கொடுத்தே தான் ஆகணும். அந்த தம்பி வந்து எங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும். உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா? இருக்காங்க சார். எத்தனை பொண்ணுங்க? ஒரே பொண்ணு சார். எவ்வளோ கேட்கலாம்னு நினச்சிருக்கீங்க? வசதியை பொறுத்து இப்போ தான் ஒவ்வொன்றா சொல்லிங்கிறாங்க. ஒரு 50, 100. இது யாருக்கு, உங்களுக்கா உங்க மனைவிக்கா? சார் எங்கள் பொண்ணுக்கு சார். பொண்ணுக்கு திருப்பி பொண்ணோட அம்மாவுக்கு எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்டுருக்காரு. அதை பத்தி கேட்டுட்டு சார் இருக்கேன். அம்மாவுக்கு போறது வந்து அவருக்கு மாமியார் சேர்த்து மச்சான் மாமியாருக்கு சேர்த்து வந்து யார் சார் வேணான்றாங்க? அங்க ஒரு 50 போட்டோம், அங்க ஒரு 10 போடட்டுமே. இல்ல மாமா சொன்ன மாதிரி அது தப்பே கிடையாது. நம்ம மாமியார், நம்ம மாமனார், ஏன் மச்சினிச்சு, ஏன் கொழுந்தனுக்கு போறதுல தப்பு என்ன இருக்கு? அது ஒரு தப்பு கிடையாது. ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கறதே முதல் தப்புன்னு தான் நாங்க சொல்றோம். தம்பி, நீ வந்ததுல இருந்து மாமா மச்சான் கேமிச்சு நடுவுல நான் கல்யாண மாலைக்கு நடுவுல நடந்து ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, இந்த பொண்ணு ஓகேயா, அந்த குடும்பம் உங்களுக்கு ஓகேயான்னு கேட்கிற நிலைமைக்கு வந்துடும் போல இருக்க. நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க சார். மேட்ரிமோனியும் புக் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ அனுப்ப சொல்ல கருப்பாக இருக்காங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 2வது பையன் நல்ல சிகப்பு, அவனுக்கு அமிச்சா உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அவங்களும் அது எங்களை பாக்குறாங்க, ஒல்லியா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் பொண்ணு, அந்த மாதிரி அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சார் அழகா பாக்குறோம், அவங்கள முகத்தினுடைய அழகை நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே. குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம். குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும், முதல்ல சமைக்கணும். இதுதான் சார் அழகு. இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? இதுக்காக சார் இவ்வளோ MBA MSCலாம் படிக்க வச்சுட்டு கை நிறையா சம்பளம் வாங்க வச்சுட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்காக சார் நாங்கள் இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோம். ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? சார் இன்ன வரைக்குமே நான் தான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டில். இது என்னங்க சேம் சைடு கோலா இருக்கு? ஆமாம் சார். நீங்க ஏதாச்சும் காப்பி போட்டு உங்க மனைவி கொடுக்குறீங்களா? காப்பி கொடுப்பேன் சார். நீங்க சமைக்கிறீங்களா, அவங்க சமைக்கிறாங்களா? நான் தான் சமைக்கிறேன் சார். அவங்க சமைக்கிறது இல்லையா? அவங்க சமைக்கிறது கிடையாது. ஏம்மா அவர் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? பயப்புள்ள நீ பெரிய ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு இவ்வளவு நேரம் புரியல. நான் தான் சமைக்கிறேன், நான் தான் என் மனைவி காஃபி போட்டு கொடுக்குறேன், நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன். அதனால அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை பார்த்துக்கிற மாதிரி ஒரு மனைவி வந்தா நல்லா இருக்குமேன்னு அவர் ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு.